இப்போ நாமெல்லாம் வந்து மேலும் மேலும் வசதி வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். மேலும் மேலும் எனக்கு வசதி வேணும், வீடு அப்படி வேணும் இப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து வசதியை பெருக்கிக்கிட்டே இருக்கிறோம் மேலும். ஆனால் ஒரு பிற உயிரினங்களை பாருங்கள், ஒரு ஆடோ மாடோ பாருங்கள், அவைகளுக்கு ஏன் அப்படி ஒரு எண்ணம் வரவே இல்லை? நாம் ஏன் அப்படி யோசிக்கிறோம்? நம்முடைய தேவைகளை பெருக்கிக்கிட்டே இருக்கோம். மேலும் எனக்கு அது வேணும் இது வேணும், பெரிய வீடு வேணும், இந்த மாதிரி இன்னும் பெரிய வீடு வேணும். பணம் இருக்குது, எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க ஆசைகளும் பெரியதாக இருக்கிறது. அப்போது வந்து ஏன் இந்த மாதிரி தோணுது அப்படின்னா, அது காரணம் வந்து நாம் உண்ணுகிற உணவுகள் தான் காரணம். நாம் உண்ணுகிற உணவுகள் என்பது என்னவாக இருக்கிறது? இந்த தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகளாக இருக்கிறது. அப்புறம் மாமிச உணவு, அப்புறம் மீன் உணவு. குறிப்பாக தானியங்களை சமைச்சு உண்ணும்போது அப்புறம் அதில் உப்பும் போட்டு சமைச்சு சாப்பிட்றோம். சமைச்சு சாப்பிடும்போது நமது ஆசைகள் பேராசைகளாக மாறுகிறது. நம்ம வந்து எளிமையானவற்றின் மீது திருப்தி அடைய மாட்டோம். எனக்கு குறைவானது இது போதும் அப்படிங்கிற நினைப்பு வராது. மேலும் மேலும் வேண்டும் என்கிற உணர்வு தான் வரும். எதை சாப்பிட்டாக்கா தானியங்களை சமைச்சு சாப்பிடும்போது நம்ம வந்து எளிமையான எனக்கு இது போதுங்கிற நினைப்பு வராது. மேலும் மேலும் எனக்கு வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். ஏன்னா தானிய உணவுகள் என்பது உடலுக்கு அதிகமான வலிமையை தருகிறது, அளவு கடந்த வலிமை தருகிறது. அது மனித உயிர்களுக்குன்னு ஒரு வலிமை இருக்குது, ஒரு இயற்கையான வலிமை, இவ்வளோ தான் இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் இது அதை விட அதிகமான வலிமையை எது தருது? தானியங்களில் சமைத்த உணவுகளை சாப்பிடும்போது, அதில் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடும்போது அது அதிக வலிமையை கொடுத்தோடனே இவங்களுக்கு வந்து என்ன நினைப்பு வந்துடுது? நாம் வந்து மனித உயிர்கள் கிடையாது, நாம் வந்து அதை விட மேலான மனித உயிர்கள் கிடையாது. மனித உயிர்கள் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நம்முடைய வலிமையை பார்க்கும்போது நாம் வந்து ஒரு மென்மையானவர்கள் கிடையாது, எளிமையானவர்கள் கிடையாது. இந்த தானிய உணவுகளை சமைச்சு சாப்பிடும்போது ரொம்ப வலிமை ஏற்படும் போது நாமெல்லாம் வந்து மென்மையானவர்களே கிடையாது, சாதாரணமான ஆளே கிடையாது. நாம் வந்து மிகப்பெரிய வலிமை படைத்தவர்கள், மிகப்பெரிய சாதனை செய்வதற்கு தகுதியானவர்கள். நாம் வந்து சாதாரண வேலைகளை செய்கிறதா, மிகப்பெரிய வேலைகளை நாம் செய்யணும், விண்வெளிக்கு போகணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், பெரிய சாதனையை சாதிக்கணும் அப்படின்னு அந்த நினப்பு வந்து உருவாக காரணம் எளிமையான வாழ்க்கை மீது திருப்தி அடையாமல் மேலும் மேலும் எதையாவது சாதிக்கணும், எதையாவது செய்யணும். நாம் வந்து குடிசையில் வாழ்கிறதா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாமெல்லாம் சாதாரணமான ஆள்களே கிடையாது. நாமெல்லாம் பெரிய காங்கிரீட் கட்டடத்துலேயும் மாளிகையில் தான் வாழ்வதற்கு தகுதியானவர்கள், மனித உயிர்களாகிய நாம். அப்படிங்கிற அளவுக்கு அந்த எண்ணத்தை தூண்டுவதற்கு காரணமாக இருப்பதே இந்த தானிய உணவுகள் தான். தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது அவர்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் உருவாகி விடுகிறது. தன்னை வந்து மென்மையானவர்களாகவோ எளிமையானவர்களாகவோ உணர்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் தாவர உண்ணிகள், நாமெல்லாம் வந்து தாவர உண்ணிகள். அப்படி இருக்கும்போது மென்மையான ஒரு வலிமையுடையவர்கள் தான் நாமெல்லாம். இப்போ ஒரு சிங்கம் புலி கரடின்னா அது வந்து ஒரு மானையோ மாட்டையோ வேட்டையாடி கடித்து கொதறி, பற்களாலேயே கடித்து கொதறி அந்த மாமிசத்தை சாப்பிடும். ஒரு பச்சை மாமிசத்தை அந்த மாதிரி மாட்டோட தோல் எவ்வளோ கடினமாக இருக்கும், அதையே பல்ல வச்சு கடித்து கொதறி ஒன்றும் இல்லாமல் சாப்பிட்றோம். அப்படி எலும்பு கூட தான் மிச்சம் வச்சுட்டு போகும். அந்த அளவுக்கு அதுக்கு வலிமை இருக்குது. விரட்டிட்டு போய் அதை வேட்டையாடி அவ்வளோ தைரியம் இருக்குது. ஒரு யானையை கூட அது வேட்டையாடிடும். ஒரு சிங்கமோ புலியோ ஒரு யானையை கூட வேட்டையாடிடும், சிறுத்தையோ கூட ஒரு யானையை கூட வேட்டையாடிடும். அந்த அளவுக்கு அதுக்கு. ஆனால் நாம் வந்து ஒரு யானை பக்கத்தில் போவோமா? நமக்கு பழக்கப்படாத ஒரு யானை, ஒரு காட்டில் ஒரு யானை, அது பக்கத்துலேயே நம்ம போக மாட்டோம், அது நம்மளை விரட்டி கொண்டுரும். அப்போது சிங்கம் புலி கரடிகளுக்கு அந்த அளவுக்கு வலிமையும் இருக்குது, துணிவும் இருக்குது, தைரியமும் இருக்குது, நிலத்தை சாதிக்க. அப்போது நாம் இந்த தானியங்களை சமைச்ச உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு மிருகங்களை விட வலிமை அதிகமாகி விடுகிறது. மிருகத்தை விட அதிகமான வலிமை நமக்கு வந்து விடுகிறது. யானைகளை விட அதிகமான வலிமை வந்து விடுகிறது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், மிருகங்களை கூட எப்படி அழிக்கிறது அப்படிங்கிற வித்தையை நம்ம கற்றுக்கிறோம். துப்பாக்கி வச்சு சுடுறோம் அல்லது ஏதோ ஒன்று பண்ணி மிருகங்களையே நம்ம வந்து அழிக்கிறோம், யானையை கூட அழிக்கிறோம். அந்த அளவுக்கு வலிமை வந்து விடுகிறது. அதனால் நம்ம வந்து எளிமையாக வாழ்வதில் ஏன் திருப்தி அடையவில்லை அப்படின்னா, அதற்கு காரணம் அதிகமான வலிமை தருகிற தானியங்களை உணவாக சமைச்சு சாப்பிட்றோம், அதில் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம். அதனால்தான் நமக்கு எளிமையானவற்றின் மீது நமக்கு திருப்தி அடைகிற பண்பே நமக்கு இல்லாமல் போச்சு. அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாக காரணமே. மேலும் மேலும் வேண்டும் பேராசைகளை தூண்டுகிற
ஒரு உணவு தான் இந்த தானியங்களை சமைச்சு சாப்பிட்ற உணவு. பிற உயிரினங்கள்லாம் வந்து அவைகளுக்குன்னு, அதாவது தானியங்கள் வந்து நமது உணவு அல்ல, மனித உயிர்கள் உண்ணக்கூடிய உணவு கிடையாது. நாம் உண்ணுகிற உணவுகள் வந்து காய்கறிகள், பழங்கள், மூலிகைகள், கீரைகள், கிழங்குகள், பருப்புகள், பயிர் வகைகள், கடலைகள், இதுதான் வந்து நமது உணவு. மாமிசத்தையோ மீனையோ நமது உணவாக நாம் உண்ணக்கூடாது. ஆக நமக்குன்னு ஒரு இயற்கையான உணவு இருக்குது. இயற்கையில் அனுமதிக்கப்பட்ட உணவு, மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவு, அதுதான் நமது உடல் ஏற்றுக்கொள்ளும். நம்ம உடம்பு வந்து நமக்கு என்ன அனுமதிச்சிருக்காங்களோ இயற்கையால் அந்த உணவை சாப்பிட்டா தான் நமது உடம்பு ஏற்றுக்கும். மற்ற முரணான உணவுகளை சாப்பிடும்போது அது உடம்புல போய் வித்தியாசமான உணர்ச்சிகளை ஏற்படுத்துது. அதுதான் இந்த பேராசை. எளிமையானவற்றின் மீது திருப்தி அடைய மனம் மறுக்கிறது. அதுதான். அப்போ நம்ம வந்து பிற உயிரினங்கள்லாம் அதுக்குன்னு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை சாப்பிடுது. அதிலிருந்து அதன் வாழ்க்கையை வந்து எளிமையாக வாழ்ந்தாலே போதும். வேறு பிற உயிரினங்களால் வந்து இந்த மாதிரி சொகுசான வாழ்க்கையை வாழவும் முடியாது. ஏன்னா அவைகளுக்கு வந்து அது போன்ற வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளவும் முடியாது. அதுக்கெல்லாம் நாம் இப்படி ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக்கிறோம் அப்படின்னா என்ன காரணம்? இந்த மாதிரி இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குறோம், சொகுசான ஒரு வாழ்க்கையை உருவாக்குறோன்னா நமது கைகள் செயல்படுகிற திறன் தான் காரணம், கைகள் தான் காரணம். இப்போ சிங்கம் மாதிரி நமக்கும் 4 சிங்கம் மாதிரி இருக்கிறவங்க, அதாவது முன் கை, அங்கே 4 கால் இருக்குது அவங்களுக்கு, நமக்கு 2 கை 2 கால் இருக்குது. நமக்கு அப்படி இல்லாமல் வெறும் சிங்கத்துக்கு இருக்கிற மாதிரியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கை கால் எல்லாமே சிங்கத்தில் இருக்கிற மாதிரி, சிங்கம் புலிக்கு என்ன இருக்குதோ, அப்போ நம்மளால் வந்து எதையும் கை காலை வச்சு எதையுமே செய்ய முடியாது. நடக்க முடியும், ஓட முடியும், அவ்வளோதான், வேறு எதையுமே செய்ய முடியாது. ஆனால் நம்ம கையை வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு வீடை கட்டிக்கலாம், ஒரு பொருளை எடுத்து இங்கே போட்டுக்கலாம், பெரிய பாறாங்கல்ல தூக்கலாம். ஒரு சிங்கமோ புலியோ ஒரு பாறாங்கல்ல தூக்க முடியுமா? ஒரு சின்ன கல்லை கூட தூக்க முடியாது. ஆனால் நம்மளுடைய கைகளோட செயல்திறன், நம்ம செயல்படுகிற திறன், அதோட அமைப்பு, அதுதான் நம்ம வந்து கல்லெல்லாம் தூக்குறதுக்கெல்லாம் காரணம். அதுதான் வந்து நாம் வந்து இந்த மாதிரி ஒரு குடிசை கட்டுவதற்கு கைகளோட அமைப்பு தேவை. அதனால் குடிசை கட்டி வாழ்வதற்கோ, காங்கிரீட் கட்டிடங்களில் வசிப்பதற்கோ எல்லாத்துக்கும் இந்த கைகளோட அமைப்பு தான் காரணம். அது ஒரு காரணம். அப்புறம் வந்து நாம் ஏன் எளிமையான, சரி குடிசையில் வசிக்க வேண்டியதுன்னு, எதுக்காக இந்த மாதிரி காங்கிரீட் கட்டடம், எதுக்கு இவ்வளோ சிரமம், இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் வாழணும், இது எவ்வளோ ஆபத்தானது, எதுக்காக இப்படி வாழணும் அப்படின்னா, நம்ம தானியங்களை சமைச்சு சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமான வலிமை, பல மடங்கு அதிக வலிமை கிடைக்குது, தன்னம்பிக்கை அதிகமாகுது, திறமையும் அதிகப்படுத்தி கொள்ள முடிகிறது. அதனால் மனித வாழ்க்கை ஆபத்தாக மாறுகிறது. அதனால் பேராசையோடு வாழ்ந்தால்தான், பெரிய பெரிய சொகுசான வசதிகளை ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்தால்தான் மனித உயிர்களுக்கு திருப்தி ஏற்படுகிறது. அப்போது நம்ம வந்து எளிமையான வாழ்க்கையை நோக்கி போகணும், எளிமையான வாழ்க்கையில் திருப்தி அடைகிற மனசு நமக்கு வேணும் அப்படின்னா அதற்கு ஒரு வழிமுறை இருக்குது. அதுக்கு தான் உணவுகள். அந்த உணவுகள் தான் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள், கடலைகள், தேன், மோர், பால், தயிர். இதை உணவாக உட்கொண்டால் உப்பும் சேர்க்கக்கூடாது. உப்பையும் தவிர்த்து விட்டு இந்த உணவுகளை சாப்பிட்டாலே போதும். நீங்கள் எளிமையான வாழ்க்கையை நோக்கி தான் போவீங்க. நீங்கள் மிகப்பெரிய சாதனை செய்யணும்னு நினைக்கவும் மாட்டீங்க. நான் பெரிய இன்ஜினியர் ஆகணும், பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற நினைப்பே உங்களுக்கு வராது. அந்த அளவுக்கு எளிமையான வாழ்க்கையை நோக்கி போயிடுவீங்க. பெரிய பணக்காரர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னா அப்போ நீங்கள் சாப்பிட வேண்டிய அந்த பேராசை, அது வந்து ஒரு மிகப்பெரிய பேராசை. அப்படின்னா அந்த பேராசையை தூண்டுகிற உணவுகள் தான். மிகப்பெரிய சாதனை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உப்பு போட்டு சாப்பிட்ணும். அப்புறம் நீங்கள் வந்து இட்லி, இந்த தானியங்களை உணவாக சமைச்சு சாப்பிட்ணும். இது இருந்தாலே போதும். மாமிச உணவு, மீன் உணவு உண்பது என்பது ஒரு கூடுதலான தேர்வு தான். இது வெறுமனே வந்து இப்போ சைவம் சாப்பிட்டாலே சாதனையாளர்கள், சைவம் சாப்பிட்டே மிகப்பெரிய சாதனையாளர்கள் இருக்கிறாங்க. சைவ உணவு தானியங்களை சமைத்து சாப்பிடுகிறவர்கள், அந்த சைவ உணவாளர்கள். அதுக்காக மாமிசம் சாப்பிட்டா தான் நீங்கள் சாதிக்க முடியும் அப்படின்னு கிடையாது. தானிய உணவுகளே போதுமானது. தானிய உணவுகள் அத்துடன் உப்பு சேர்த்து சமைச்சு சாப்பிட்டாலே நீங்கள் மிகப்பெரிய சாதனையை நோக்கி போவீங்க. உங்களுக்கு சாதாரண வாழ்க்கையில் நீங்கள் திருப்தி அடைய மாட்டீங்க. நீங்கள் எளிமையான வாழ்க்கையை வாழலாம், ஆனால் உங்கள் சாதனை மிகப்பெரியதாக இருக்கும். அப்படி இருக்கணும்னு நினைப்பீங்க. நீங்கள் எளிமையாக வாழலாம், அது எனக்கு சிறிய வீடு போதும், நான் எனக்கு ஒரு சாதாரண ஆடை அணிந்து கொள்வேன், அது வேறு. ஆனால் நீங்கள் செய்கிற செயல் இருக்குல்ல, அது மிகப்பெரியதாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எங்கேருந்து வரும் அப்படின்னா தானியங்களை உணவாக சமைச்சு சாப்பிட்றதுனாலையும்
உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றதுனாலையும் தான் வரும். கூடுதலாக நீங்கள் மாமிசம் சாப்பிட்டா இன்னும் அதிகமாக வரும். மாமிசம் சாப்பிட்டாலும் மீனை சமைச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றீங்கன்னா இன்னும் பேராசையை அது தூண்டும், கொஞ்சம் அதிகமாக தூண்டும். ஆனால் போதுமானது. மிகப்பெரிய பேராசைகளுக்கு இந்த தானியங்களை உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டாலே போதுமானது. மற்றபடி நீங்கள் தானியங்களை முற்றிலுமாக தவிர்த்து விட்டீர்கள், மாமிச உணவு உண்பதில்லை, உப்பு போட்டு உப்பே எடுத்துக்கிறதில்ல, காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பருப்பு வகைகள், பயிர் வகைகள், கடலைகள், மோர், தயிர், பால், தேன் இதை மட்டும்தான் சாப்பிட்றீங்க, மூலிகைகள் இதைத்தான் சாப்பிட்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எளிமையான வாழ்க்கையே போதும் அப்படின்ட்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஆசைகளே வராது. ஒரு காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்க வேண்டும் என்கிற ஆசை கூட வருவதற்கு கஷ்டம்தான், வராதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு குடிசையே போதுமானது. இயற்கையான வாழ்க்கையை நோக்கி போக ஆரம்பிச்சிருவீங்க. இயற்கை தான் பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு. காடுகள் அந்த மாதிரி இயற்கை சூழ்நிலையோடு வாழணும். நகரம் என்பது உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். நகர வாழ்க்கையில் வாழ்கிறவர்கள் நான் சொல்லுகிற எதை உணவாக சாப்பிடணும்னு நான் சொல்கிறேன்னோ அந்த உணவை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நகர வாழ்க்கை மீது வெறுப்பு வந்துவிடும். நகர வாழ்க்கை நகரம் என்பது ஒரு குற்றம். வாழ்க்கை முறையில் வாழ்விடங்களில் நிகழ்த்தப்பட்ட ஒரு குற்றம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நாம் இன்றைக்கி அதை நோக்கி போகிறோம். அப்படிப்பட்ட உலகம் ஒரு நகரம் என்கிற அமைப்பு உருவாக காரணமே தானியங்களை உணவாக சமைச்சு சாப்பிட்டது தான் காரணம். அதனால் தானியங்களை உணவாக சமைச்சு சாப்பிடும்போது நாம் எளிமையான வாழ்க்கை மீது திருப்தி அடையவே மாட்டோம். நமக்கு மேலும் மேலும் வேண்டும் அப்படிங்கிற பேராசையை தூண்டி கொண்டே அது இருக்கும். அப்படிப்பட்ட உணவுகள் தான் தானிய உணவுகள். எளிமையான வாழ்க்கைக்குன்னு ஒரு உணவு இருக்குது. அந்த உணவை சாப்பிட்டா எளிமையான வாழ்க்கையை நோக்கி நம்ம போவோம். எளிமையானவற்றின் மீது திருப்தி அடைவோம். எளிமையான வாழ்க்கையில் நாம் பயணிக்க ஆரம்பித்து விடுவோம். நமக்கு ஆடம்பரமே நமக்கு பிடிக்காது. சொகுசாக வாழ்வது, இந்த மாதிரி காங்கிரீட் கட்டடம், நமது தேவைகளுக்காக கஷ்டப்படுறதே நமக்கு பிடிக்காது. அதாவது நமது தேவைகளுக்காக முரட்டுத்தனமாக உழைக்கிறோம், உயிரை பணயமாக வச்சு உழைக்கிறோம், வாழ்வதற்காக உயிரே பணயமாக வைக்கிறோம், ஆபத்தான வழிகளை தேர்ந்தெடுக்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா எளிமையான வாழ்க்கை மீது நமக்கு திருப்தி இல்லை. அதற்கு காரணம் பேராசைகளை தூண்டுகிற தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றோம். அதுதான் காரணம். உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம். இந்த உப்பும் தானியங்களும் சேர்ந்து தான் நமது பேராசையை தூண்டுகிறது. எளிமையான வாழ்க்கையில் நாம் திருப்தி அடைய மனம் மறுக்கிறது. ஆபத்தான வழியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஆடம்பரமாகத்தான் வாழ்வேன், அழிவு நோக்கி போனாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, நான் ஆடம்பரமாக வாழ்ந்து விட்டு தான் சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நோய் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஆடம்பரம் தேவை அப்படிங்கிற அந்த ஒரு தேர்வு இருக்குல்ல, மனுஷங்க தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல அந்த ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆபத்தான வாழ்க்கை. அதற்கு காரணம் தானிய உணவுகள் தான். அதனால் தானிய உணவுகளை தவிர்ப்பதன் மூலம் நாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில், இன்னும் 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நம்ம தானிய உணவுகளை அவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்க அந்த இயற்கையான வாழ்க்கையில் எப்படி திருப்தி அடைவார்கள்? ஒரு குடிசையில் வாழ்வதற்கு எப்படி அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள்? குடிசையில் வாழ்ந்து கொண்டு அவர்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியுமா அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அது எப்படி, அது உங்களுக்கு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு வாய்ப்பு நியாயமானது தான். அதற்கான பதில் என்னென்னா, அவர்கள் உண்ணுகிற உணவு தான் அவர்களுக்கு அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையை விட்டு கொடுக்காம அதுவே போதும், அதையே அவங்க பெருசாக நினைப்பாங்க. அந்த வாழ்க்கையை அவங்க பெருசாக நினைப்பாங்க. இதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு காரணம் அவர்கள் உண்ணுகிற உணவுகள் தான் காரணம். அவர்கள் உண்ணுகிற உணவுகள் தானியங்களை உணவாக உண்ண மாட்டார்கள், மாமிசங்களை உணவாக உண்ண மாட்டார்கள், உப்பு எடுத்துக்கவே மாட்டாங்க. உப்பு அவர்களுக்கு கிடைக்காது, அது யாரும் உற்பத்தி பண்ண போகிறது இல்லை. அவங்க உண்ணுகிற உணவு காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், மூலிகைகள், பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகள், தேன், பால், மோர், தயிர். இதுதான் அவர்கள் உண்ணுகிற உணவு. இந்த உணவு எளிமையாக வாழ்வதற்குத்தான் ஒருவரை அழைத்து செல்லும். ஆபத்தான வழிகளை தேடி போகச் சொல்லாது. வன்முறையை ஏன் கைவிடுவாங்க அப்படின்னா அதற்கு உணவு தான் காரணம். ஏன்னா வன்முறை உணர்ச்சிக்கு இந்த தானிய உணவுகள் தான் காரணம். குற்ற உணர்ச்சிக்கு, குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்திற்கு இந்த தானிய உணவுகள் தான் காரணம். தானியங்கள் உப்பு சேர்த்து சமைச்சு சாப்பிட்றது தான் காரணம். அப்புறம் மாமிச உணவு, மீன் உணவு இதெல்லாம் கூட காரணம். நீங்கள் நான் சொல்கிற கீரைகள், கிழங்குகள், காய்கறிகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா, இதை மட்டும் சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வன்முறை உணர்ச்சி வராது. மென்மையான உப்பை சேர்த்துக்கூடாது. மென்மையானவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள்.
குற்றங்கள் செய்ய தோணவே தோணாது. அதனால தான் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் குற்றங்கள் செய்ய மாட்டாங்க, வன்முறைகளில் ஈடுபட மாட்டாங்க. சண்டைகள், அதாவது விரும்பத்தகாத சண்டைகள்லாம் இருக்கல. உரிமையோடு சண்டை போடுறது வேறு, உறவினர்களோடு உரிமையோடு அன்போடு சண்டை போடுவது வேறு. இந்த விரும்பத்தகாத சண்டை, அழிவுகளை ஏற்படுத்துகிற சண்டை, அவங்க அதை போட மாட்டாங்க. அதை அவங்க விரும்பவே மாட்டாங்க. அது அவங்களுக்கு பிடிக்காது. அது வந்து அலர்ஜியாக நினைப்பாங்க, அது ஒரு அருவருப்பாக நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான, ஒரு அமைதியான, எளிமையான, ஒரு மகிழ்ச்சியான, ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்கள் உண்ணுகிற உணவு அதுதான் காரணமே தவிர, தானியங்களை உணவாக சமைச்சு சாப்பிட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக, பாதுகாப்பாக, எளிமையாக வாழவே முடியாது. தானியங்களை அவங்க உணவாக உண்ணவே மாட்டாங்க. காரணம், அது வந்து அவர்களை அமைதியாக வாழ விடாது. தானியங்களை உணவாக சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா யார்கிட்டயா வம்பு எடுக்கணும்னு தான் தோணும், யார்கிட்டயா சண்டை போடணுன்னு தான் தோணும். நான் யார் தெரியுமா அப்படிங்கிற அந்த என்பதை உணர்த்துவதற்காகத்தான் முயற்சி செய்யும் மனம்.